ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக சட்டசபை தேர்தல் முடிந்து தவேக தலைமையில் நேற்று புதிய அரசு பொறுப்பேற்றது. முதல்வர் பதவியேற்ற தவேக தலைவர் விஜய் நேற்று தலைமை செயலகம் சென்று பணிகளை துவங்கினார். இந்நிலையில் 17வது சட்டசபை இன்று கூடியதும் கோட் சூட் அணிந்து சபைக்கு வந்த விஜய் சபையில் முதல் இருக்கையில் அமர்ந்தார். முதல்வர் விஜய் அமைச்சர்கள் உட்பட தவேக, திமுக, அதிமுக என அனைத்துக் கட்சி எம்எல்ஏக்களுக்கும் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்போது பதவியேற்பு உறுதிமொழியில் கடவுள் அறிய உளமாற உறுதி கூறுகிறேன் என இருவேறு வகை வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. அவற்றில் ஏதேனும் ஒன்றை உறுப்பினர்கள் பயன்படுத்தலாம். உறுதிமொழியின் போது வேறு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என கருப்பையா அறிவுறுத்தினார். நேற்று முதல்வர் பதவியேற்பு விழாவின் போது ஆண்டவன் மீது உறுதி கூறி விஜய் பதவியேற்றார். அவரைப் போலவே மற்ற 8 அமைச்சர்களும் ஆண்டவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி உறுதியேற்றனர். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மட்டும் உளமாற என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இந்நிலையில் இன்று எம்எல்ஏவாக பதவியேற்ற போது முதல்வர் விஜய் கடவுள் என்ற வார்த்தைக்கு பதில் உளமாற என கூறினார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அவரைப் போலவே அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரும் உளமாற என கூறி எம்எல்ஏவாக பதவியேற்றனர். ஆனால் அருண்ராஜ், செங்கோட்டையன், நிர்மல்குமார், பிற அமைச்சர்கள் கடவுள் அறிய என கூறி பதவியேற்றனர். பெண் அமைச்சர் கீர்த்தனா வெற்றி சான்றிதழை கொண்டு வராததால் அமைச்சர்கள் வரிசையில் எம்எல்ஏவாக பதவியேற்கவில்லை. அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, பாமக எம்எல்ஏ சௌமியா உள்ளிட்டோர் கடவுள் அறிய என்ற வார்த்தையை பயன்படுத்தினர். திமுக எம்எல்ஏக்களான உதயநிதி, நேரு, ஏவ வேலு உள்ளிட்டோர் உளமாற என்ற வார்த்தையை பயன்படுத்தினர். தவேகாவைச் சேர்ந்த பெரும்பாலான அமைச்சர்கள் நேற்றைப் போலவே கடவுள் பெயரில் உறுதிமொழி ஏற்ற நிலையில் முதல்வர் விஜய், அமைச்சர்கள் ஆனந்த் ஆகிய இருவரும் இன்று உளமாற என்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.